எப்படியோ ஒரு உணர்வுகள் யார் மூலியமாவே இதுக்கு இந்த தப்பு செய்கிறதுக்கு காரண காரியங்களே கிடையாது. ஏதோ ஒரு காரண காரியங்களால் தப்பு செஞ்சு வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டு வந்து இன்னைக்கு வாழ்க்கை வீணாக போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டல்ல. ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, நான் படைச்ச என் மகன் போன்ற வாலிபர்கள், அதாவது ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் உனக்கு அறிகுறி காட்டுறாரு. எப்படி அறிகுறி காட்டுறாரு? ஒவ்வொரு முறையும் அறிகுறி காட்டுறாரு. காட்டாமல் இல்லை ஆண்டவன். அவர் தானே படைச்சாரு. படைச்ச ஒரு ஆண்டவன் வந்து நீ திருந்திக்கடா 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 திருந்திக்கடான்னு சொல்கிறாரு. கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். உங்கள் உடம்பு தான், நீங்கள் அழிக்கிறீங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறோமில்ல, அதை திருந்தணுமில்ல. ஒரு வருஷம் தப்பு செய்கிற, 2 வருஷம் தப்பு செய்கிற, பிரச்சனை இல்லை, கவலையே படாத. இதை வந்து குணப்படுத்திக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம் தவறு பண்ணியிருந்தேன்னா இதை கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். எப்படி குணப்படுத்த முடியும்? இதனால் என்னென்ன பாதிப்பு வருதுன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கடா. டே என்னடா கண்ணு, என்னடா கண்ணு, என் தமிழ்நாட்டு என் பேர பசங்களும் மகன் போட்ட வழிகளும் இப்படி பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா எதுக்குடா இப்படி இருக்கீங்க? எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். விந்த செலவு செய்கிறீங்களே, யோசனை பண்ணிப்பாரு. விந்த செலவு செய்யும்போது என்ன ஆகுது? விந்த செலவு செய்யும்போது ஒரு சொட்டு விந்தில் 60 சொட்டு ரத்தம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தப்பு செஞ்சுக்கிட்டே வர. கை பழக்கத்தில் தவறு செய்யும்போது ஆண்டவன் என்ன சொல்கிறான்? டே திருந்திக்கடா, டே திருந்திக்கடா திருந்திக்கடான்னு உனக்கு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நீ தப்பு செய்யும்போது ஆண்டவன் எச்சரிக்கையை கொடுக்குறாரு. எப்படி எச்சரிக்கை கொடுக்குறாரு? கை கால் அசரிக்கை கொடுக்குறாரு. கை கால் அசரிக்க தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்குறதில்ல. எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள். சாதாரணமாக நீ வீட்டை பூட்டிட்டு போகிற, பூட்டினமான்னு சந்தேகம். நீயே பூட்டிட்டு போன வீட்டை பூட்டினமான்னு உனக்கே சந்தேகம். அந்தளவு சக்தி, அந்த ஞாபக சக்தி வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இந்த அறிகுறி ஆண்டவன் காட்டுறான்ல. கண்ணே டே இது உனக்கு தெரியுதில்ல, உன் சத்து குறையும் போது இதெல்லாம் வருதில்ல உனக்கு. கை கால் அசரிக்க, ஞாபக சக்தி குறையுது, தலை மயக்க வருது, தன்னை நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்கல, எதில் எடுத்தாலும் சந்தேகங்கள். இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குதுல்ல. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது யோசனை பண்ணிப்பாரு. திருந்துரா திருந்துரா திருந்துறாங்கிறாரு. முதல் முறை சொல்கிறார். ஃபஸ்ட்டு டைம் உனக்கு எச்சரிக்கிறாரு இப்படி சொல்லி திருந்துறான்னு. நீ என்ன பண்ணுற? ஆட போடா, இதெல்லாம் ஒரு பாதிப்பா. அப்படியே கண்ணாடி முன்னாடி நான் நிற்கிறேன் பார். கண்ணாடி முன்னாடி நின்னா அப்படியே உருவத்தை பார்த்தேன்னா அப்படி ஜெஜாண்டிக்காக இருக்கும். உடம்புல அந்தளவு சத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். இந்த 2 வருஷம் தப்பு செய்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற மாதிரியே எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் வயசானாலும் எனக்கு இப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது எப்படி குறையும் அப்படிங்கிற இருமாப்பில் அப்படியே விட்டுருவான். நம்ம சொல்கிறத ஏற்றுக்க மாட்டான். ஆட போங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவார்? 2வது முறையே எச்சரிக்கை காட்டுறாரு. 2வது முறை எப்படி எச்சரிக்கை காட்டுறாரு? இவன் இதுக்கு மேலே திருந்த மாட்டானா, சரி இவனை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆண்டவன் என்ன பண்ணுறாரு? கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குருத்தும் வலி கொடுக்குறாரு. கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புக்கு கீழ் குருத்தும் உட்காந்துருந்தீங்கன்னா கூட அட்டே சாமி இப்படி வலிக்குது அப்படிம்ப. அந்த மாதிரி வலியை கொடுக்கும்போது என்ன ஆகும் உனக்கு? அறிகுறியை காட்டும்போது முதல் முறை சொன்னார் கேட்கல, 2வது முறை சொல்கிறார். கழுத்துக்கு மேலேயும் இடுப்பு கீழேயும் வலி கொடுத்து எச்சரிக்கைப்படுத்தும் போது நீ என்ன பண்ணுற? அலட்சியப்படுத்துகிற. அலட்சியப்படுத்தும் போது என்ன பண்ணுறாரு அவர்? உன் ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, ஒரு காய் பகுதி கீழே தொங்கிக்கும், இது வந்து மேலே ஏறிக்கும். இது கீழே தொங்கும்போது இது மேலே ஏறிக்கும். மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும்போது திருந்திக்கடா கண்ணு திருந்திக்கடா கண்ணு திருந்திக்கடா கண்ணு திருந்திக்கடா கண்ணுன்னு சொல்கிறார். அப்போ நீ திருந்துறியா? அப்போ நீ வந்து திருந்தலை. இப்போ 2 எச்சரிக்கை காட்டியாச்சு. முதல் எச்சரிக்கை காட்டி திருந்தலை, 2வது எச்சரிக்கை காட்டி திருந்தலை. 3வது எச்சரிக்கை என்ன சொல்கிறாரு? இதுக்கு மேலே திருந்தியா அவனுடான்னு சொல்லிட்டு உனக்கு எச்சரிக்கை காட்டுறாரு. அந்த எச்சரிக்கை எப்படி காட்டுறாரு? உன் காய் பகுதி இருக்கு இல்லையா, அந்த ஆண் குறின்னு சொல்கிறோம்ல, அந்த ஆண் குறியை நீ நின்றுக்கிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தேனாக்க உனக்கு ஆண் குறி தெரியும். அந்த அளவு ஆண் குறி இருக்கும்போது நீ இந்த 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷம் 4 வருஷம் தப்பு செஞ்சுக்கிட்டே வரும்போது இது வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. எப்படி பாதிக்க ஆரம்பிக்கும்? ஒரு காய் பகுதி கீழே தொங்கும்போது இது மேலே ஏறிக்கும், இது கீழே தொங்கும்போது இது மேலே ஏறிக்கும். மாற்றி மாற்றி வரும்போது என்னாவது? உன் ஆண் குறி வந்து தொங்கு நிலைக்கு வருது. தொங்கு நிலைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ 3 நிகழ்ச்சி காட்டிட்டாரு. ஃபஸ்ட்டு சொன்னார் திருந்தலை, 2வது சொன்னார் திருந்தலை, 3வது சொல்கிறாரு அதுக்கும் திருந்தலை. எப்படி? காய் பகுதி மாற்றி மாற்றி தொங்குற ஸ்டேஜ் வந்தாலும் நீ திருந்த மாட்டுக்கிற. சரி 3 தடவை சொல்லியாச்சு, இனிமேல் இவனை என்ன பண்ணுறது அப்படிம்பார். அப்போ தான் யோசனை பண்ணுவார், இவனுக்கு கடைசியாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாமா அப்படிம்பார். என்ன தான் இருந்தாலும் ஆண்டவன் படைச்சவராச்சே. அவர் என்ன பண்ணுவார்? 4வது முறை உனக்கு எச்சரிக்கை காட்டுவார். என்ன காட்டுவார்? 2 காய் பகுதியும் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. 2 காய் பகுதியும் இப்படி இருக்கிற இடத்துல உன் ஆண்குறி வந்து கீழே நிலத்தை பார்த்து தொங்கிடும்.
2 காய் பகுதியும் இருக்குதில்ல, நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுன்னா நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சுனாவே உன் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எப்போ 13 வயசுலேருந்து 25 வயசு, 26 வயசு, 27 வயசுக்குள்ள இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாகவும் சொல்கிறேன், நான் வணங்கிக்கிட்டு இருக்கிற 18 சித்தர்களும் ஞானிகளின் பேர்லேயும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே, 27, 28 வயசுக்குள்ளே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆண்குறி தொங்கும் நிலையில் இருக்கிறவங்க தான் அதிகபட்சமாக வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? வாழ்க்கை எதை சொன்னாலும் அப்போ கேட்க மாட்டான், எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். தொங்கு நிலை வரும்போது அந்த பயம் கொஞ்சம் மனசில் வரும். அந்த பயம் வரும்போது தான் என்னடா இத்தனை வருஷமாக ஆண்குறி இப்படி இருந்தது, நம்ம இப்படி வளைக்க முடியாத அளவுக்கு இருந்தது, வீரியம் இருந்தது, விரைப்புத்தன்மை இருந்தது, இன்றைக்கி இந்த மாதிரி போச்சுங்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ளே பயம் வரும். அந்த பயம் வரும்போது தான் ஐயோ கடவுளே, சேலம் சிவராய் தாத்தா சின்ன திரையில் சொல்லிக்கிட்டே இருந்தார், நம்மளும் பார்த்துட்டு அது வேண்டாம் வேண்டாம்னு உதாசீனப்படுத்திக்கிட்டே இருந்தோம், என்னடா இந்த மாதிரி பாய்ச்சிக்கிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவான். அப்போ சேலம் சிவராய் தாத்தா சொன்னது மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயோ சேலம் சிவராய் தாத்தா எங்கள் தாத்தாடா, டே போடா எங்கள் தாத்தா சேலம் சிவராய் தாத்தா, எங்கள் சிவராய் தாத்தாட்டு போய் சேலம் சிவராய் தாத்தாட்ட போய் நான் இதை பற்றி விளக்கம் கேட்க போகிறேன். நான் என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பாதிச்சிடுச்சு அப்படிங்கிறது தான் அவன் மனசுக்குள்ள பயம் வரும். அந்த பயம் வரும்போது எப்படி வரும்? முதல்ல பல நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூச்சத்தை ஏற்படுத்தும். அடுத்தது சொந்தக்காரங்க முன்னாடி போகும்போது வெக்கத்தை ஏற்படுத்தும். மனசுக்குள்ளே பயம் வந்து அதிகரிச்சிடும். முதல்ல என்ன பண்ணோம்? பல நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காரருக்கு முன்னாடி போனால் வெக்கம், மனசுக்குள்ளே பயம் வரும்போது தான் அவனுக்கு வந்து குண்டி கூடலாம் நடுங்கக்கூடிய ஸ்டேஜ் வருமா. அப்போ என்ன பண்ண ஒரு ஆண்டவன், திருந்திக்கிடா கண்ணு 4 முறை சொல்லிட்டேன்னு திருந்தலையாடா அப்படிங்கும்போது அவன் செஞ்சுக்கிட்டு இருந்த தவறு பார்த்தீங்கன்னாக்க 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு வந்துடுவான். நிச்சயமாக தான் சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன் தாத்தா. 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷத்துக்கு பக்கமாக வந்துடுறான். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வெள்ளையாக போகுது, தொடச்சி போட்டுறான். நண்பன் சொன்னாங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறான், இவன் சொன்னான், இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், டிவியில் இதை பார்த்தேன், செல்ஃபோனில் இதை பார்த்தேன் அப்படின்னு படுவாவி குட்டிச்சேவராகி போய் சின்ன பண்ணமாய் நாசமாக போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டான். இந்த நாசமாக போகக்கூடிய ஸ்டேஜ்னா என்ன சாதாரண விஷயமா? ஏன்டா இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க? தாத்தா அழுவுறண்டா, கெஞ்சறண்டா, திட்டுறண்டா, ஏன்டா தாத்தா சொன்னதை கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க முடியாத உங்களால? நான் இதுக்கு அடுத்தது சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடையாது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தை சொல்கிறது தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. இனிமேல் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது.